ஓகேப்பா. சரி, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, சரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்ன்றத நான் வந்து சொல்லிட்டு, நான் அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இன்னைக்கு வந்து கிளாஸ் வந்து இப்பதான் முடியும், அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு டைம்ல முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய டாபிக் வந்து எப்போ முடியுதோ அப்போ வந்து நம்ம கிளாஸை வந்து வைண்ட் அப் பண்ணிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நான் வந்து என்ன பார்க்க போறோம்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சென்சஸ் 2011. அடுத்து ரெண்டாவது வந்து ஐந்தாண்டு திட்டங்கள், 5-year பிளான். மொத்தம் எத்தனை ஐந்தாண்டு திட்டங்கள் இருக்குன்னா 12 ஐந்தாண்டு திட்டங்கள் இருக்கு. அடுத்து அந்த 12 ஐந்தாண்டு திட்டங்கள் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா நீத்தி ஆயோக். நீத்தி ஆயோக்னா என்ன அப்படின்ற அமைப்பை பத்தி பார்ப்போம். அதுக்கடுத்து மூன்றாவது வந்து வறுமையை பற்றி, பாவர்ட்டி, வறுமையை பற்றி என்னென்ன கமிட்டிஸ்லாம் இந்திய அரசாங்கம் வந்து கமிட்டியை வந்து போட்டாங்க அப்படின்ற கமிட்டியை பத்தி பார்ப்போம். நாலாவது அன்எம்ப்ளாய்மெண்ட். இதுல அன்எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து நம்ம டைப்ஸ் மட்டும் பார்ப்போம். அதாவது என்னென்ன விதமான வேலையின்மை இருக்குது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து ஐந்தாவது முக்கியமான டேர்ம்ஸ், பொருளாதாரத்துல வந்து முக்கியமான டேர்ம்ஸ் இருக்கு. அதாவது ஜிடிபினா என்னது, ஜிஎன்பினா என்னது, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெப்போ விகிதம் அப்படின்ற ஒரு விகிதம் இருக்கு, ரெப்போ ரேட்டு. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ரெப்போ அப்படின்னு சொல்லுவாங்க, ரிவர்ஸ் ரெப்போ அப்படின்ற ஒரு விகிதம் இருக்கு. அதுக்கப்புறம் எஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க, சிஆர்ஆர்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். சரியா? சரி, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2011 சென்சஸ். ஒரே ஒரு செகண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா 2011 சென்சஸ். இப்ப இந்த 2011 சென்சஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் அப்படியே எழுதுறது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து நீங்க அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? நான் சொல்றது எல்லாமே தமிழ்ல தான் சொல்லுவேன், எழுதுறது வந்து இங்கிலீஷ்ல எழுதுவேன். சரியா? ஃபர்ஸ்ட் இப்ப இந்த சென்சஸை எடுக்கிறது வந்து எந்த ஆபீஸ்? சரியா? அதாவது இந்த தலைமை ஆபீஸ் வந்து எது அப்படின்னா ஆபீஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரார். நான் எதுக்கெல்லாம் வந்து தமிழ் ஆக்கம் வந்து முக்கியமோ அதுக்கு வந்து நான் தமிழ்லயே நான் சொல்லிடுறேன். ஆபீஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல். அண்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எதை தெரிஞ்சு, சென்சஸ் கமிஷனர்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சென்சஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஆபீசர் வந்து யார் அப்படின்னா சென்சஸ் கமிஷனர். இந்த இந்த சென்சஸ் கமிஷனர் அப்படின்றவர் வந்து எந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. சரியா? இந்த சென்சஸ் கமிஷனர் வந்து எந்த இதுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே இருக்கிறாங்க. சரியா? எதுக்கு கீழே இருக்கிறாங்கன்னா அதாவது தலைமை பதிவாளர் மற்றும் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர். சரியா? இந்திய தலைமை பதிவாளர் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர், ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா. இப்ப இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்ஜிசிசி, ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா. இந்த ஆபீஸ் வந்து எந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே இருக்குது. ஓகே. இப்ப அதாவது ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனரா இப்ப யார் இருக்கிறாரு, அதாவது நவ் இப்ப 2025 படி யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மிருட்டுஞ்செய் குமார் நாராயண் என்பவர் தான் இருக்கிறார். யாருன்னா மிருட்டுஞ்செய் குமார் நாராயண். இவர் தான் வந்து சென்சஸ் கமிஷனரா இருக்காரு. நம்ம இந்திய அரசியலமைப்புல வந்து சென்சஸை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 246 ஆர்டிக்கல் 246 எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா சென்சஸை பத்தி தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஒண்ணு. அடுத்தது
இந்த சென்சஸ் அப்படின்றது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை, 10 இயர்ஸ் ஒன்ஸ். மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது 2001 சென்சஸ் இல்லை, சென்சஸ் பத்தி காமனா சென்சஸ்னா என்ன அப்படின்றது தான். ரைட்டா? அடுத்தது இந்த சென்சஸ்ல என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மக்கள் தொகை இருக்குல்ல, அதாவது பாப்புலேஷன். இந்த மக்கள் தொகையை பற்றி அனைத்து விதமான தகவல்களும் இருக்கும். இந்தியாவில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, அதுல எத்தனை ஆண்கள் இருக்காங்க, எத்தனை பெண்கள் இருக்காங்க, அவங்களுடைய எழுத்தறி விகிதம் என்ன, பாலின விகிதம் என்ன, எல்லாத்த பத்தின டேட்டாவுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா சென்சஸ்ல இருக்கும். சரியா? அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது முதலாக எந்த நாட்டில் எடுக்கப்பட்டது அப்படின்னா ஸ்வீடன். ஸ்வீடன் அப்படின்ற நாட்டில தான் எடுக்கப்பட்டது. ரைட்டா? சரி, இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ரைட்டா, ஐ போட்டு ரவுண்ட் போடுறேன், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதலாக சென்சஸ் எடுக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னா 1872. சரியா? இப்படி எழுதிக்கோங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1872 எடுத்திருக்காங்க. இந்த 1872 தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன எடுத்தாங்கன்னா சென்சஸ் அப்படின்ற ஒன்றை கொண்டு வராங்க. சென்சஸ் அப்படின்ற ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதுல 1872 வந்து இந்தியா ஃபுல்லா எடுத்தாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா 1872 எடுக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் நான் சின்க்ரோனைஸ்டு சென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நான் சின்க்ரோனஸ் சென்சஸ் அப்படின்ற மாதிரியும் இதை சொல்லுவாங்க. நான் சின்க்ரோனைஸ்ட் அப்படின்றது வந்து என்னன்னா இந்தியா ஃபுல்லா எடுக்காம, சரியா, அதாவது ஒத்திசையா எடுக்காம ஒத்திசை வற்றதா எடுப்பாங்க. அதாவது ஒரே நேரத்துல எடுக்கல, அங்கங்க வந்து வேற இடத்துல எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரியா? ஸோ அப்போ வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் நான் சின்க்ரோனைஸ்டு சென்சஸ், ஒரு சிங்கே இல்லாம எடுத்தாங்க. நான் சின்க்ரோனைஸ்டு சென்சஸ் எது அப்படின்னா 1872 எடுக்கப்பட்டது. ரைட்டா? சரி, இந்த 1872 அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா வைஸ்ராய், இந்தியாவினுடைய வைஸ்ராய், அதாவது பிரிட்டிஷ் சார்பா வந்து பிரிட்டிஷ்க்கு பதிலாக இங்க வந்து ஆட்சி செய்தது யாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அதான் வைஸ்ராய். யாருன்னா மாயோ. இவரு தான் வந்து வைஸ்ராயாக இருந்திருக்கிறார். சரியா? அடுத்தது இதே 1872 வந்து அதாவது ஃபர்ஸ்ட் நான் சின்க்ரோனைஸ்டு சென்சஸ் எடுக்கிறப்ப சென்சஸ் கமிஷனரா, சரியா, சிசின்னு போடுறேன், சிசிஐ, இந்தியாவினுடைய சென்சஸ் கமிஷனராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து WC பிளவுடன் என்பவர் தான். WC பிளவுடன் என்பவர் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியாவா இருந்தார். சரியா? அடுத்தது ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நான் சின்க்ரோனைஸ் சென்சஸ். இப்போ அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா 1881. ஸோ இந்த 1881 எடுக்கப்பட்டது வந்து பார்த்துட்டீங்கன்னா இதை தான் ஃபர்ஸ்ட் சின்க்ரோனைஸ்டு சென்சஸ், அதாவது இந்தியா ஃபுல்லா எடுத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சின்க்ரோனைஸ்டு சென்சஸ் அப்படின்ட்டு 1881 தான் எடுக்கப்பட்டது. அடுத்து 1881 எடுத்திருக்காங்கன்னா அடுத்து வந்து 10 வருஷம் கழிச்சு 91, அடுத்து 10 வருஷம் கழிச்சு 1901, அடுத்து 1911, அடுத்து 1921, அப்படியே 10 வருஷமா எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. சரியா? 1881 இருந்து 10 வருஷமா தொடங்கிக்கிட்டே ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அடுத்து இந்த 1881 எடுக்கப்பட்டதுதான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் சென்சஸ் அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டா எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ரைட்டா? இது ஒண்ணு. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த டைம்ல வைஸ்ராயாக இருந்தவர் வந்து யாருன்னா ரிப்பன் அப்படின்றவர் தான் வந்து வைஸ்ராயா இருந்தார். ரைட்டா? சரி, இது ஒண்ணு. அடுத்து 1881 அடுத்து என்னாச்சு அதை பார்ப்போம். ஸோ இது எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் அடுத்த பேஜ் போறேன், இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சார் அந்த A246 என்ன சார்? A246 ஆர்டிகல் 246. நம்ம இந்திய அரசியலமைப்புல வந்து ஆர்டிகல் 246 வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆர்டிகல் 246 சென்சஸ் பத்தி சொல்லி இருக்கிறாங்க. அதுதான் நான் எழுதியிருக்கிறேன். அதாவது பாலிட்டிக்ஸ் இந்திய அரசியலமைப்புல. ஓகே, அடுத்தது ஓகே. இப்ப அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்ப 1881 ஓவரா, அடுத்து 1881 அடுத்து
1881 அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா 1951. சரியா? இந்த 1951ன்றது என்னது? அதாவது ஃபர்ஸ்ட் சென்சஸ். எதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சென்சஸ்னா நம்ம சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட முதல் சென்சஸ் வந்து 1951 தான். ஏன்னா 1 எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்ப நம்மளுக்கு 1951 தான் வந்திருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்சஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். சுதந்திரம் நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா எடுக்கப்பட்ட முதல் சென்சஸ் வந்து 1951. அடுத்து கரெக்டா 1951 இந்த இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த 1951 எடுக்கப்பட்டது வந்து எந்த சட்டத்திற்கு கீழே எடுக்கப்பட்டதுன்னா சென்சஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட். அதாவது சென்சஸ் ஆஃப் ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க 1948 அப்படின்ட்டு. ஸோ அப்ப இந்த சென்சஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்ற சட்டத்துக்கு கீழே எடுக்கப்பட்ட முதல் சென்சஸும் 1951 சென்சஸ் தான். ரைட்டா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது சென்சஸை பத்தி வேற என்ன அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யார் வந்து பார்த்துட்டீங்கன்னா சென்சஸ் எடுக்கிறதுக்கு முக்கியமான அதிகாரினா ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சரியா? RGCC அதாவது இந்திய தலைமை பதிவாளர் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அப்படின்றத பார்த்தோம். சரி, இந்த இதுல முதல் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா யாரு? முதல் இந்தியன் யாரு? சரியா? முதல் இந்தியன் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா MWM ஈட்ஸ் அப்படின்றவர் தான். MWM ஈட்ஸ் முதல் ஏன்னா MWM ஈட்ஸ் வந்து இந்தியர் கிடையாது. ஆனா முதல் இந்திய ரெஜிஸ்டர் ஜெனரல் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா வந்து யாருன்னா RA கோபாலசுவாமி. RA கோபாலசுவாமி. சரியா? அடுத்து 1830 ஒண்ணு நடந்துச்சு. என்னன்னா இந்தியாவினுடைய அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு சென்சஸ் எடுத்துக்காங்க 1830. அதாவது எப்பன்னு பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 1800 இது பார்த்தோம் தெரியுமா? 1847 அப்படின்ட்டு. சாரி 1872. இங்க பார்த்தா உங்களுக்கு இந்த இடத்துல 1872. ஸோ இந்த 1872க்கு முன்னாடியே எடுத்திருக்காங்க 1830. ஆனா 1830 எடுக்கப்பட்டது வந்து சும்மா இந்தியா ஃபுல்லா எடுத்திருக்காங்க, இல்ல இந்தியாவில் அங்கங்க எடுத்திருக்காங்கன்னு கேட்டா கிடையவே கிடையாது. வெறும் ஒரே ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் எடுத்திருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் சென்சஸ் ஆஃப் இந்தியா வெறும் ஒரே ஒரு மாவட்டத்துக்கு மட்டும். இது எங்க எடுத்திருக்காங்க? அட்டுன்னு போடுறேன். சரியா? இந்த சிம்பிள் வந்து அட்டு, அதாவது பிளேஸ். எங்க எடுத்திருக்காங்கன்னா டாக்கா அப்படின்ற ஒரு இடத்துல, அதாவது இப்ப இருக்கிற பங்களாதேஷ்ல தான். ஏன்னா அந்த டைம்ல வந்து பங்களாதேஷ் அப்படின்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. சரியா? இந்தியா கூட தான் சேர்ந்து இருந்துச்சு. ஸோ இந்த டாக்கா அப்படின்ற இடத்துல எடுத்தாங்க. இந்த சென்சஸை எடுத்தது, அதாவது 1830 எடுத்தது யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஹென்றி வால்டர் என்பவர் தான். ஹென்றி வால்டர். இந்த ஹென்றி வால்டர் தான் வந்து இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தந்தை அப்படின்ட்டு சொல்றாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் சென்சஸ். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தந்தையாக யார் கருதப்படுகிறார் அப்படின்னா ஹென்றி வால்டர் தான். அடுத்து 1977. ஸோ இந்த 1977 என்ன எடுக்கப்பட்டது அப்படின்னா முதல் பொருளாதாரத்தின் அடிப்படையில் கணக்கெடுப்பு எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் எக்கானமிக் சென்சஸ். பொருளாதார அடிப்படையில் வந்து எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு எப்பொழுது அப்படின்னா 1977. அடுத்து இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். அதாவது இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இயர் ஆஃப் கிரேட் டிவைடு அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வருஷத்தை வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பொழுதுன்னா 1921. 1921 இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்றாங்க. அதாவது பெரும் பிரிவினை ஆண்டு. காரணம் என்ன அப்படின்னா இப்ப இங்க 1921 வருஷம் நம்மளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்களா? ஏன்னா 21 வருது. நம்மளுக்கு 1 முடிகிற எல்லா வருஷத்துலயுமே அதாவது 1881 இருந்து கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. 1921 என்னாச்சுன்னா 1921க்கு முன்னாடி, அடுத்து 1921க்கு பின்னாடி. 1921க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா மக்கள் தொகை ஏறுச்சு. அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்படியே இறங்குச்சு. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்படியே ஏறிச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் ஏறிச்சு.
அதுக்கு அடுத்து வந்து இறங்குச்சு, அடுத்து ஏறுச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நிலையே இல்லாம ஏறுது இறங்குது ஏறுது இறங்குதுன்னு இருந்துச்சு. ஆனா 1921க்கு அப்புறம் மக்கள் தொகை ஏறுச்சு, அடுத்து ஏறுச்சு, அதுக்கப்புறம் ஏறுச்சு, அதுக்கப்புறம் ஏறுச்சு. அதாவது நிலையா ஏறிக்கிட்டே இருக்குது. சரியா? அப்படின்றப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா 1921 தான் வந்து இந்த இயர் பெரும் பிரிவினை ஆண்டு. ஏன்னா 1921 வருஷத்துக்கு முன்னாடி ஏறிச்சு இறங்குச்சு ஏறிச்சு இறங்குச்சு, ஒரு நிலையே இல்லாம இருந்துச்சு. ஆனா நிலையா ஏறிக்கிட்டே இருக்கிறது 1921க்கு அப்புறம். சரி, அதனாலதான் 1921 பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஓகே, ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்த பேஜ் போறேன். அடுத்தது சரி, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது காமனா சென்சஸ் பத்தி பார்த்தோம், இந்தியாவுடைய சென்சஸ். இப்ப 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஏன்னா லாஸ்டா எடுத்தது 2011 தான், 2021 எடுத்திருக்கணும் அடுத்து. ஆனா நம்ம எடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா கொரோனா வந்த காரணத்தினாலையும் அது போக பொருளாதார பின்னடைவுனாலையும் நம்ம எடுக்கவே இல்லை. சரியா? 2011. ஸோ அதனால சாரி 2021 லாஸ்டா எடுத்தது 2011 தான். 2011 கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் இது எத்தனாவது கணக்கெடுப்புனா 15வது கணக்கெடுப்பு. எதை வச்சு கம்பேர் பண்ணி பாக்குறப்பனா 1872 வச்சு கம்பேர் பண்றப்ப. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் சின்க்ரோனைஸ்டு சென்சஸ் இதுதானே. அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 7வது கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு பாக்குறப்பனா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறத்துல இருந்து. ஸோ இந்தியா சுதந்திரம் வாங்கி 7வது கணக்கெடுப்பு, 1872 இருந்து 15வது கணக்கெடுப்பு. அடுத்தது இந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மோட்டோ, அதாவது பொன்மொழி. பொன்மொழி அப்படின்றது என்ன அப்படின்னா அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர். சரியா? நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமது எதிர்காலம் அப்படின்றது. அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர். மேக்ஸிமம் இந்த மோட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ல ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா அது இங்கிலீஷ்ல தான் பார்த்துட்டீங்கன்னா கொடுப்பாங்க. ரைட்டா? மேக்ஸிமம். அடுத்தது மேஸ்கட் 2011 மேஸ்கட். மேஸ்கட் அப்படின்றது சின்னம். சரியா? மேஸ்கட் அப்படின்றது பார்த்துட்டீங்கன்னா சின்னம். ஸோ இதுக்கு பார்த்துட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய ஒரு சின்னமாக வைத்தது என்னன்னா பெண் கணக்கெடுப்பாளர், அதாவது உமன் என்யூமரேட்டர். ஒரு பெண் கணக்கெடுக்கிற மாதிரி, கணக்கெடுப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும். உமன் என்யூமரேட்டர், பெண் கணக்காளர், என்யூமரேட்டர். ரைட்டா? இது சின்னம். அடுத்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஆர்ஜிசிசி, அதாவது சென்சஸ் கமிஷனர், ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் யாருன்னா சிஎம் சந்திரமௌலி. சிஎம் சந்திரமௌலி என்பவர் தான். அடுத்தது சரி, இப்ப 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படி வரிசையா பார்க்கலாம். பாப்புலேஷன், மக்கள் தொகை எவ்வளவு. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சொல்றாங்கன்னா 121 கோடி. சரியா? இந்தியாவில் 2011 வச்சு பாக்குறப்ப இந்த 121 கோடின்னு எழுதலாம், அல்லது 1210.2 மில்லியன் அப்படின்னு எழுதலாம். சரியா? அப்படியும் இல்லை அப்படின்னா 1.21 பில்லியன் அப்படின்னு எழுதலாம். பில்லியன். சரியா? 121 கோடி அல்லது 1210 மில்லியன் அல்லது 1.21 பில்லியன். அதாவது மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் நான் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு மில்லியன்னா டோட்டலா பார்த்துட்டீங்கன்னா எத்தனை ஜீரோ வரும் அப்படின்னா, மில்லியன்னா ஒரு 6 ஜீரோ வரும். பில்லியன் அப்படின்னா ஒரு 9 ஜீரோ வரும். ட்ரில்லியன் அப்படின்னா 12 ஜீரோ வரும். சரியா? மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன். இப்ப இந்த 121 கோடி பேர் இருக்காங்கல்ல, இந்த 121 கோடி பேர்ல கிராமப்புறங்கள்ல இருக்கிறது எத்தனை சதவீத மக்கள் அப்படின்னா 68.2% மக்கள் கிராமப்புறத்துல. அர்பன் நகர்ப்புறத்துல வாழ்கிற மக்கள் எத்தனை சதவீதம்னா மீதி இருக்கிற 31.2% மக்கள். சரியா? அப்ராக்சிமேட்டா தான் எழுதியிருக்கேன், சும்மா அப்ராக்சிமேட்டா தோராயமா 68.2 31.2 அப்படின்ட்டு எழுதிக்கோங்க. சரியா? 68.2
இல்லை இல்லை 68.8 கூட போட்டுக்கோங்க. 68.8 இங்கே 31.2. ஸோ அப்போ வந்து ஒரு செகண்ட், ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்கள் தொகை வந்து நகர்ப்புறத்தில் அதிகமா கிராமப்புறத்தில் அதிகமான்னு கேட்டால் கிராமப்புறங்கள்ல தான் மக்கள் தொகை அதிகம். ரைட்டா? இன்னொன்று, நம்ம மக்கள் தொகையை வச்சு பார்க்குறப்போ வந்து மேல் ஆண்கள் எத்தனை, ஃபீமேல் பெண்கள் எவ்வளோ. ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் 624, அதாவது 6, 2, 4. சரியா? ஸோ நடுவில் வந்து 2 போட்டுக்கணும். இங்கே வந்து 2ஓட டபுள், அடுத்து இங்கே அதாவது 2 2s are 4, 2 3s are 6 அப்படி. சரியா? 6, 2, 4 மில்லியன். அதாவது எத்தனை சதவீதம் அப்படின்னா மக்கள் தொகையில வந்து 51.5%. அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் 585 மில்லியன், 585 மில்லியன். அதாவது எத்தனை சதவீதம் அப்படின்னா வந்து 48.5%. நடுவில் 8 போட்டு 5, அடுத்து 5 அப்படி போட்டுக்கோங்க. சரியா? சரி, இது வந்து பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ பாப்புலேஷன்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்குற மாதிரி இருக்கு. அது என்னன்றதை வந்து நான் நெக்ஸ்ட் பேஜில் எழுதுறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, சரி. இதை பொறுத்த வரைக்கும் இப்போ பாப்புலேஷன் இருக்குது இல்லை, பாப்புலேஷன்லேயே வந்து அதாவது இந்தியாவை வச்சு பார்க்குறப்ப இல்லை இப்படி எழுதிக்கோங்க. இப்போ உலகத்துல 100 பேர் இருக்கிறாங்க. சரியா? இல்லைன்னா 100% மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 100%த்துல 17.5%, 17.5% வந்து எங்க இருக்கிறாங்கன்னா இந்தியாவில தான் இருக்காங்க. ஸோ அப்ப இந்தியாவினுடைய மக்கள் தொகை வந்து எவ்வளவுன்னா 17.5% உலக மக்கள் தொகையில. இதுல இந்த 17.5% மக்கள் வந்து எத்தனை சதவீத நிலத்துல வாழ்கிறார்கள் அப்படின்னா 2.4%. அதாவது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இப்போ வேர்ல்டு இருக்கு, உலகம் இருக்கு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஏரியா, அந்த நிலப்பரப்பு அப்படின்றது 100% அப்படின்னா அந்த 100% நிலப்பரப்புல 2.4% நிலப்பரப்பு இந்தியால இருக்கு. அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய 2.4% நிலப்பரப்புல வந்து உலகத்துல இருக்கக்கூடிய 17.5% மக்கள் இந்தியாவில் வாழ்கிறார்கள். ரைட்டா? அதுதான் இதுல சொல்ல வருது. சரி, இது வந்து பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும். சரி, இப்ப இதே பாப்புலேஷன்ல நான் இங்க எழுதுறேன். இல்லை, நான் வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு பேஜில் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜுக்கு நான் போறேன். இதை மட்டும் நீங்க வந்து எழுதிக்கோங்க. நான் அடுத்த பேஜில் கொஞ்சம் தெளிவாகவே எழுதுறேன். ஓகே, பாப்புலேஷன் மக்கள் தொகை. ஸோ பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மாநிலங்கள் அடிப்படையில் வந்து நான் இப்படி போடுறேன். ஃபர்ஸ்ட் மாநிலங்களா, அடுத்தது வந்து யூனியன் டெரிட்டரி. நான் அடுத்ததுல இருந்து யூடின்னு மட்டும் போடுறேன். சரியா? யூடி அதாவது யூனியன் பிரதேசம் இந்த மாதிரி. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட், மாவட்டம் இப்படி. அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா சிட்டி இந்த மாதிரி. அதாவது என்னன்னா ஸ்டேட்ஸ் எந்த, இது வந்து ஹெச், இது எல்லுன்னு போடுறேன். ஹை லோ, அதிகம் கம்மி. இப்ப என்ன அப்படின்னா, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்துல மக்கள் தொகை அதிகம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம். மக்கள் தொகை அதிகமானது உத்தரப்பிரதேசம். எந்த இந்திய மாநிலத்துல வந்து மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னா சிக்கிம். எந்த யூனியன் பிரதேசத்துல மக்கள் தொகை அதிகம் அப்படின்னா டெல்லி. எந்த யூனியன் பிரதேசத்துல மக்கள் தொகை கம்மி அப்படின்னா லக்ஷதீப். லக்ஷதீப். சரியா? லட்சத்தீவு.
அடுத்து மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கிறது தானேல, கம்மியான மக்கள் தொகை இருக்கிறது வந்து திபாங் வேலி. திபாங் வேலி. இது சிட்டியை பொறுத்த வரைக்கும் வெறுமனே ஹை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா லோ அப்படின்றது கம்மியான மக்கள் தொகை, அது மாறிக்கிட்டே இருக்கும். ஹை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய நகரம் வந்து எது அப்படின்னா மும்பை. எது வந்து அப்படின்னா மும்பை. சரியா? சோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உத்தரப்பிரதேசம் பொறுத்த வரைக்கும் பாக்குறப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இப்ப இந்த உத்தரப்பிரதேசம்க்கு அடுத்து வந்து எது இருக்குன்னா மகாராஷ்டிரா. அதாவது அதிகமான மக்கள் தொகை இரண்டாவது எங்க அதிகமா இருக்காங்கன்னா அது மகாராஷ்டிரால. இப்ப இந்த உத்தரப்பிரதேசமுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட் அப்படின்னா, இந்தியாவிலே அதிகமா இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் தொகை எங்க அதிகமா இருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல தான். அதாவது லார்ஜஸ்ட் ரூரல் பாப்புலேஷன், கிராமப்புற மக்கள் தொகை வந்து எங்க அதிகமாக இருக்கிறது அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல. லார்ஜஸ்ட் ரூரல் பாப்புலேஷன். இந்தியாவில் நகர்ப்புறத்தில், அதாவது நகர்ப்புற மக்கள் தொகை எங்க அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அது மகாராஷ்டிரால. மகாராஷ்டிரா லார்ஜஸ்ட் அர்பன் பாப்புலேஷன். ஸோ லார்ஜஸ்ட் ரூரல் பாப்புலேஷன், அதாவது அதிகமான கிராமப்புற மக்கள் தொகை உத்தரப்பிரதேசத்துல அதிகமா இருக்காங்க. அதிகமான நகர்ப்புற மக்கள் தொகை அது மகாராஷ்டிரால இருக்கிறாங்க. சரியா? அது வந்து பார்த்துட்டீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்காங்க. இதுல தானே வந்து எங்க இருக்குன்னா மும்பைல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா மும்பை திபாங் வேலி. திபாங் வேலி வந்து எங்க இருக்குது அப்படின்னா அருணாச்சல் பிரதேசத்துல இருக்கு. அருணாச்சல் பிரதேசம். சரி, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் அடுத்த பேஜ் போறேன். சிட்டில லோ எதுவும் கிடையாதுங்களா சார்? இல்ல, லோ அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்குமா. ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் இருக்குல்ல, இந்த அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மிசோரம். சோ அங்க வந்து நிறைய நகரங்கள் இருக்கு. அதுல மக்கள் தொகை அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். அது கொஞ்சம் நம்மளுக்கு குழப்பத்துல போய் முடிச்சிடும். சோ உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் அப்படின்றது கேட்கறாங்கன்னா இதோடய முடிச்சிருவாங்க. ஸ்டேட்ஸ், யூனியன் பிரதேசம் இதோடய முடிச்சிருவாங்க உங்களுக்கு. அடுத்தது சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி, அதாவது மக்கள் தொகை அடர்த்தி. பாப்புலேஷன் டென்சிட்டி, இந்த மக்கள் தொகை அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் இது எப்படி வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி. சரி, இதை எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்றோம்? அதாவது பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்றது வந்து என்னன்னா, இப்ப நம்மளுக்கு நார்மலா ஸ்கொயர் அப்படின்றது இருக்குல்ல, சதுரம். நம்ம ஒரு சதுர கிலோமீட்டர்னு சொல்றோம்ல, அது ஒரு சதுர கிலோமீட்டர்ன்றது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இது வந்து நான் சதுரம் போடுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி இது ஒரு சதுரம். நம்ம இப்ப இந்த சதுரத்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நான் இங்க இந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து 1 கிலோமீட்டர், இதனுடைய ஒரு அளவு வந்து 1 கிலோமீட்டர், இது வந்து ஒரு 1 கிலோமீட்டர், இது வந்து ஒரு 1 கிலோமீட்டர் இப்படி இருக்கு. இங்க வந்து ஒரு 1 கிலோமீட்டர், இங்க வந்து ஒரு 1 கிலோமீட்டர். ஏன்னா சதுரம் அப்படின்னா 4 பக்கம் ஈக்குவலா தான் இருக்கணும். அடுத்து இந்த சைடு ஒரு 1 கிலோமீட்டர். இப்ப இந்த சதுரத்தினுடைய ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த சதுரத்தினுடைய ஏரியா வந்து பாத்துட்டீங்கன்னா இது கண்டுபிடிக்கணும். என்னுடைய பகுதியை, டோட்டல் ஏரியாவை நான் கண்டுபிடிக்கணும். அப்ப எனக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, எல்லா பக்கமும் ஒரே இது தானே. அப்ப நான் வந்து இதுல ஏதாச்சும் 2 இதை வந்து நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா வந்து பாத்துட்டீங்கன்னா இது பண்ணா என்ன ஆகும்? இப்ப 1 கிலோமீட்டர் மல்டிப்ளை பண்ணா எனக்கு எவ்வளவு வரும்? 1 கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். கரெக்ட் தானே? கிலோமீட்டர் மல்டிப்ளை பண்ணா கிலோமீட்டர் ஸ்கொயர் தான். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இதனுடைய பகுதியை கண்டுபிடிக்கணும்னா எனக்கு 1 சதுர கிலோமீட்டர் அப்படின்றது ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்றது எந்தெந்த மாநிலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி அதிகம். இப்போ ஒரு மாநிலத்தில் வந்து இப்போ இங்கே ஒரு மாநிலத்தில் 1 சதுர கிலோமீட்டருக்கு மக்கள் தொகை அதிகமாக இருப்பாங்க, ஒரு சில மாநிலத்தில் கம்மியாக இருப்பாங்க. அதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த மக்கள் தொகை அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை அடர்த்தி வந்து எவ்வளோன்னா 382 பர்சன்ஸ் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர். அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இந்தியாவில் வந்து ஆவரேஜா எவ்வளவு இருக்கிறாங்க அப்படின்னா வந்து 382 பர்சன்ஸ் இருக்காங்க பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்றதுதான். இப்ப இதுவே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மாநிலங்கள் அதிகம் கம்மி, யூனியன் பிரதேசம்
யூனியன் டெரிட்டரிஸ் அதிகம் கம்மி. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் அதிகம் கம்மி. இதுக்கு நகரம் வேண்டாம். சரி, இப்போ பாப்புலர் ஹை லோ ஹை லோ ஹை லோ. இப்ப மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி எங்க அதிகமா இருக்காங்கன்னா பீகார்ல இருக்காங்க. கம்மியானது வந்து எங்க இருக்கிறாங்க? அருணாச்சல் பிரதேசத்துல இருக்காங்க. அருணாச்சல் பிரதேசத்துல இருக்காங்க. யூனியன் பிரதேசத்துல வந்து அதிகமா மக்கள் தொகை அடர்த்தி வந்து எங்க இருக்குதுன்னா டெல்லியில. கம்மியானது வந்து அந்தமான நிக்கோபார் தீவுகள்ல, ஐலாண்ட்ஸ், அந்தமான நிக்கோபார் தீவுகள். மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாவட்டம்னா நார்த் ஈஸ்ட் டெல்லி, டெல்லியில இருக்க நார்த் ஈஸ்ட் டெல்லி மாவட்டம். கம்மியா இருக்கிற மக்கள் தொகை அடர்த்தி வந்து திபாங் வேலி. நம்ம இப்போ பார்த்தா அருணாச்சல பிரதேசத்துல இருக்கிற திபாங் வேலியில தான் மக்கள் தொகை அடர்த்தி ரொம்ப கம்மி. ரைட்டா? இது ஒண்ணு எழுதிக்கோங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது வந்து டிகேடல் growth. நெக்ஸ்ட் டிகேடல் growth. டிகேடல் growthனா 10 ஆண்டு வளர்ச்சி. டிகேடல் growthனா என்னன்றதை நான் தெளிவா சொல்றேன். இப்ப அதாவது இந்தியாவினுடைய, அதாவது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் டிகேடல் growth, அதாவது 10 ஆண்டு வளர்ச்சி அப்படின்றது எவ்வளவுன்னா 17.64% வளர்ச்சி. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப 2001 தானே ஃபர்ஸ்ட் கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க. 2001 தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 100% வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். ஸோ இப்ப 2001 வந்து இப்ப 100 பேர் இருக்கிறாங்க. சரியா? 2001 100 பேர் இருக்காங்க. அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எப்ப எடுத்திருப்பாங்கன்னா 2011. கரெக்டா? 2000 இருங்க இப்ப எழுதிக்கிறேன். 2011. நீங்க இப்பதான் ஜாயின் பண்றீங்களா? ஆமா சார். இன்னைக்கு எக்கனாமி போயிட்டு இருக்கு. பொருளாதாரம். ஓகே சார், தேங்க்யூ சார். சரி, இப்போ வந்து 2001 வந்து பார்த்துட்டீங்கன்னா 100 பேர் இருக்கிறாங்கன்னா இப்ப 2011 117.64 பேர் இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த 10 வருஷத்துல எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? 17.64% வந்து இந்திய மக்கள் தொகை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுதான் வந்து டிகேடல் growth, 10ஆம் நூற்றாண்டு வளர்ச்சி, அதாவது 10 ஆண்டு வளர்ச்சி அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இந்த 17.64% வளர்ந்திருக்குது அப்படின்னா உங்களுக்கு எத்தனை மக்கள் வந்து, அதாவது எவ்வளவு பாப்புலேஷன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு அப்படின்னு 181 மில்லியன். சரியா? 1 மில்லியன்னா 10 லட்சம். அப்ப 181 into 10 லட்சம் போட்டுக்கணும். அவ்வளவு பேர் வந்து புதுசா ஆட் ஆயிருக்கிறாங்க. ரைட்டா? சரி, இது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இதான் டிகேடல் growth, 17.64%. ரைட்டா? சரி, இந்த டிகேடல் growthல வந்து இங்க போடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ், மாநிலத்துல எந்த மாநிலம் டிகேடல் growthல அதிகம் கம்மி. அடுத்து யூனியன் பிரதேசத்துல அதிகம் கம்மி. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட், மாவட்டத்துல எது அதிகம் கம்மி. ஓகே? ஹை லோ ஹை லோ ஹை லோ ஹை லோ. சரி, இப்போ வந்து எங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா அதிகம் அப்படின்னு பாக்குறப்ப, அதாவது மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் அப்படின்னா மெகாலயால. அதாவது மெகாலயால எதை வச்சு அடர்த்தி அதிகம், அதாவது மக்கள் தொகை வளர்ச்சி அதிகம் அப்படின்னா மெகாலயால வந்து 2001 கம்பேர் பண்றப்ப 2011 வந்து அதிகமான மக்கள் தொகை வளர்ச்சி அப்படின்றது அதிகமா இருக்கு. சரியா? இருக்கிறதே கம்மியான வளர்ச்சி, மக்கள் தொகை வளர்ச்சி வந்து நாகாலாந்து. இருக்கிறதுலே அதிகமான மக்கள் தொகை வந்து எங்க அப்படி மக்கள் தொகை வளர்ச்சி அப்படின்றது யூனியன் பிரதேசத்துல வந்து எங்க நடந்திருக்குன்னா தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி அப்படின்ற யூனியன் பிரதேசம். தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி. யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் லக்ஷத்வீப். மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குருங்கு காமிங் அப்படின்ற ஒரு மாவட்டம். குருங்கு காமிங். இந்த குருங்கு காமிங் எங்க இருக்குது அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்துல, அருணாச்சல் பிரதேஷ்.
அடுத்து இருக்கலே கம்மியான மக்கள் தொகை வளர்ச்சி வந்து எங்கன்னா லாங்குலேங்கு மாவட்டம். இந்த லாங்குலேங்கு மாவட்டம் வந்து எந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னா நாகாலாந்து. எங்கன்னா நாகாலாந்து. சரியா? ஸோ இது வந்து டெக்கேடல் growth. 10 ஆண்டுக்கான மக்கள் தொகை வளர்ச்சி வந்து எங்க அதிகம் எங்க கம்மி அப்படின்றது. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செக்ஸ் ரேஷியோ. சரியா? பாலின விகிதம். இதை எழுதிக்கோங்க. ஓகே. செக்ஸ் ரேஷியோ, பாலின விகிதம். அதாவது பாலின விகிதம் அப்படின்றது வந்து என்னன்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, அதுதான் ரேஷியோவே. விகிதம் அப்படின்றது வந்து என்னன்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க. நம்மளுக்கு 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு பாக்குறப்ப 943 பெண்கள். எத்தனை ஆண்களுக்கு அப்படின்னா 1000 ஆண்களுக்கு. 1000 ஆண்கள் இருக்காங்கன்னா 943 பெண்கள் அப்படின்றதுதான் செக்ஸ் ரேஷியோ. இந்தியாவுடைய செக்ஸ் ரேஷியோ 2011 கம்பேர் பண்றப்ப, 2011 வச்சு பாக்குறப்ப இதுல செக்ஸ் ரேஷியோல வந்து மாநிலங்கள்ல எது அதிகம் கம்மி, யூனியன் பிரதேசங்கள்ல எது அதிகம் கம்மி, மாவட்டத்துல எது அதிகம் கம்மி, ஹை லோ ஹை லோ ஹை லோ. சரியா? சோ எந்த மாநிலத்துல வந்து அதிகமான பாலின விகிதம் இருக்குது அப்படின்னா கேரளால. அதாவது 1000 ஆண்களுக்கு அதிகமான பெண்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்ட்டு. சரியா? இருக்கிறதுல எங்க பாலின விகிதம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற மாநிலம் வந்து எதுனா ஹரியானா மாநிலம். அதிகமா இருக்கிற யூனியன் பிரதேசம் புதுச்சேரி. கம்மியா இருக்கிற யூனியன் பிரதேசம் வந்து தமான் அண்ட் டியூ. மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன மாவட்டம்னா மாஹே அப்படின்ற மாவட்டம். இந்த மாஹே மாவட்டம் எதனுடையது அப்படின்னா புதுச்சேரியினுடையதுதான். புதுச்சேரியினுடைய யூனியன் பிரதேசத்தினுடைய ஒரு மாவட்டம் தான் மாஹே. இருக்கிறதுலே கம்மியான மாவட்டம் வந்ததுன்னா டமான். இந்த டமான் அப்படின்றது எதனுடைய மாவட்டம் அப்படின்னா டமான் அண்ட் டியூ யூனியன் பிரதேசத்துல இருக்கிற ஒரு மாவட்டம் தான். ஸோ இதுதான் பாலின விகிதம். இந்தியாவினுடைய செக்ஸ் ரேஷியோ வந்து 2011 வச்சு பாக்குறப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா எவ்வளவுன்னா 943 பெண்கள். எத்தனை ஆண்களுக்குன்னா 1000 ஆண்களுக்கு. சரி, இது வந்து செக்ஸ் ரேஷியோ. இது எழுதிக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்கெடியூல்டு காஸ்ட், ஸ்கெடியூல்டு ட்ரைப், பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியலிடப்பட்ட பழங்குடியின மக்கள். அவங்கள பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இதை எழுதிக்கோங்க இப்போதைக்கு. ஹலோ சார். சொல்லுங்க. டமான் அண்ட் டியூ இல்ல, டமான் அண்ட் டியூ அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இருக்க நம்ம இந்தியாவில இருக்கிற ஒரு யூனியன் பிரதேசம். அதை வந்து இப்ப ரீசெண்டா வந்து ஒண்ணு சேர்த்துட்டாங்க. தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி அண்ட் டமான் அண்ட் டியூ அப்படின்றத வந்து ஒன்னா சேர்த்துட்டாங்க. நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு யூனியன் பிரதேசம். இப்ப புதுச்சேரின்றது ஒரு யூனியன் பிரதேசமா, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டமான் அண்ட் டியூ அப்படின்றது ஒரு யூனியன் பிரதேசம். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் அதை 2ஆ பிரிச்சிடுறேன். ஸோ 2ஆ பிரிச்சுட்டு ஓகே 2ஆ பிரிச்சுக்கிறேன். இந்த பக்கம் வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் ஸ்கெடியூல்டு காஸ்ட். சரியா? இந்த சைடு வந்து நான் என்ன எழுதுறேன், ஸ்கெடியூல்டு காஸ்ட். ஓகே, பட்டியலிடப்பட்ட சாதியினர். அடுத்து இந்த பக்கம் ஸ்கெடியூல்டு ட்ரைப், பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர், ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்டு காஸ்ட்டை பத்தி பார்ப்போம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வந்து எத்தனை சதவீத மக்கள் வந்து ஸ்கெடியூல்டு காஸ்ட்ல இருக்கிறாங்கன்னா 16.6%. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு பாக்குறப்ப எத்தனை சதவீத மக்கள் பட்டியலிடப்பட்ட பழங்குடியின மக்களா இருக்கிறாங்க அப்படின்னா 8.6%. 16.6 அடுத்து 8.6. சரியா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது, ஸோ ஸ்கெடியூல்டு காஸ்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்துல பாப்புலேஷன்
ஸோ ஸ்கெடியூல்டு காஸ்ட் பாப்புலேஷன் வந்து எந்த மாநிலத்துல அதிகம், சரியா? அதாவது ஸ்டேட்ஸ் எந்த மாநிலத்துல அதிகம் அப்படின்னா அது உத்தரப்பிரதேசத்துல. எந்த யூனியன் பிரதேசத்துல அதிகம் அது வந்து டெல்லியில. எக்ஸாம்ல வந்து எந்த மாநிலத்துல கம்மி அப்படின்றது கேட்டதில்லை, யூனியன் பிரதேசத்துல கம்மி அப்படின்றது கேட்டதில்லை, ரைட்டா? அடுத்து சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப, சதவீதத்தின் அடிப்படையில் பெர்சன்டேஜ் வச்சு பார்க்குறப்ப எந்த மாநிலத்தில் அதிகம், இது மாநிலம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. எந்த மாநிலத்தில் அதிகம் அப்படின்னா பஞ்சாப். அதாவது நான் என்னன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ பாப்புலேஷன் அப்படின்ட்டு பார்க்குறப்ப இப்போ உத்தரப்பிரதேசம் இருக்குதுன்னா உத்தரப்பிரதேசம்ல வந்து ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. மொத்த உத்தரப்பிரதேசத்துல ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. இந்த 100 பேர்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு என்ன ஒரு 45 பேர் வந்து ஸ்கெடியூல்டு காஸ்ட்ல இருக்கிறாங்க. அப்போ பாப்புலேஷன் வந்து இங்க அதிகம், சரியா? நிறைய பாப்புலேஷன் இருக்கிறாங்க. சதவீதம் அடிப்படையை பார்க்குறப்ப வந்து இப்போ பஞ்சாப் இருக்குது அப்படின்னா இப்போ 45 அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 45%, ரைட்டா? சதவீதம்னா இப்போ பஞ்சாப்ல வந்து அதே 100 பேர் இருக்கிறாங்க. இந்த 100 பேர்ல ஒரு 55%, ஒரு 55 பேர், அப்ப அதாவது 55%. சதவீதத்தின் அடிப்படையில எந்த மாநிலத்துல வந்து ஸ்கெடியூல்டு காஸ்ட் அதிகம்னா பஞ்சாப். அதாவது பாப்புலேஷன் மக்கள் தொகை அடிப்படையில வந்து எந்த மாநிலம் வந்து அதிகம் அப்படின்னா அது உத்தரப்பிரதேசம், ரைட்டா? ஸோ இது வந்து ஸ்கெடியூல்டு காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல்டு ட்ரைபு, பட்டியலிடப்பட்ட பழங்குடியின மக்கள். ஸோ ஸ்கெடியூல்டு ட்ரைபை பொறுத்த வரைக்கும் 8.6% அப்படின்றத பார்த்தோம். உங்களுக்கு பாப்புலேஷன் மக்கள் தொகை அடிப்படையில, சரியா? மக்கள் தொகை அடிப்படையில வந்து எந்த மாநிலத்துல அதிகமான ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ் வந்து இருக்காங்கன்னா மத்திய பிரதேசம். இங்க உத்தரப்பிரதேசம், இங்க மத்திய பிரதேசம். அடுத்து எந்த யூனியன் டெரிட்டரி, சரியா? எந்த யூனியன் பிரதேசத்துல ஸ்கெடியூல்டு ட்ரைப் வந்து அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா லட்சத்தீவு. அடுத்து சதவீதத்தின் அடிப்படையில வந்து எந்த மாநிலத்தில் அதிகமா இருக்கு, அதாவது மாநிலம் பிளஸ் யூனியன் பிரதேசம் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பாக்குறப்ப உங்களுக்கு வந்து சதவீதத்தின் அடிப்படையில வந்து அதிகமா இருக்கிறது வந்து எங்கன்னா லட்சத்தீப்லயே தான், சரியா? அங்க சதவீதத்தின் அடிப்படையில பஞ்சாப், இங்க சதவீதத்தின் அடிப்படையில லட்சத்தீப். அடுத்து இந்தியாவிலே வந்து அதிகமான மக்கள் தொகையுடைய பழங்குடியின மக்கள் வந்து யார் அப்படின்னா பீல், சரியா? பீல் அப்படின்ற ட்ரைபல் குரூப்ஸ் தான், பீல் ட்ரைப்ஸ். பீல் இன பழங்குடியின மக்கள் தான் வந்து அதிகமான பாப்புலேஷன் உடையவங்க. அடுத்தது ஸ்கெடியூல்டு ட்ரைபே இல்லாத மாநிலம், பட்டியலிடப்பட்ட பழங்குடியின மக்கள் இல்லாத மாநிலம் வந்து மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் எத்தனை இருக்குன்னா ஒரு 5 இருக்கு. பஞ்சாப், அடுத்து ஹரியானா, மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகர், 4வது டெல்லி, 5வது புதுச்சேரி. இது வந்து புதுச்சேரி. அதாவது இங்க என்ன சொல்லுவாருன்னா இந்த 5 மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்துல வந்து என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ் வந்து கிடையாது, சரியா? ஸ்கெடியூல்டு பட்டியலிடப்பட்ட பழங்குடியின மக்கள் இந்த 5 மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்துல இல்லை, சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெடியூல்டு காஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸை பொறுத்த வரைக்கும் எழுதிக்கோங்க. சார் பில் ட்ரைப்ஸ் நேரா என்ன சார் எழுதிருக்கீங்க? பில் ட்ரைப்ஸ்க்கு நேரா எது இதை கேக்குறீங்களா? அதாவது என்ன அப்படின்னா ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் அப்படின்றது, அதாவது நிறைய பழங்குடியின மக்கள் இருக்காங்க இந்தியாவில். ட்ரைப்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்க, சரியா? ஸோ அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த ட்ரைப்ஸ் வந்து இந்த அதிகமான பாப்புலேஷன் அதிகமான மக்களை உடையது இருக்கிறாங்க அப்படின்னா பீல் ட்ரைப்ஸ், இவங்க தான். ஓகே சார் இந்த ஸ்டேட் சார் ட்ரைப்ஸ்னா வந்து பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர், பட்டியலிடப்படாத பழங்குடியினர்களா சார்? பழங்குடியினர் இல்ல இவங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி, அதாவது இவங்க எல்லாம் ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ். அதாவது ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னா பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர். ஆல்ரெடி இவங்க வந்து ஸ்கெடியூல்ல இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா 5வது அட்டவணையும் 6வது அட்டவணையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸை பத்தி பேசுறாங்க, சரியா? அதுதான், அதாவது மலைவாழ் மக்கள். மலைவாழ் மக்கள். எந்த ஸ்டேட் சார் இது பில் ட்ரைப்? நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ட்ரைப் அப்படின்னு சொல்றப்ப வந்து இவங்க இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது.
இப்ப பீல் ட்ரைப் அப்படின்னு பாக்குறப்ப மத்திய பிரதேசம், ஒரிசா, உத்தரப்பிரதேசத்தினுடைய சவுத் சைடு இந்த எல்லா பக்கமும் இருப்பாங்க. சென்ட்ரல் இந்தியா, சவுத் இந்தியா கிடையாது, மேல நார்த் இந்தியால. ஓகே சார். ஓகே, அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா மதம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா மதம், ரிலீஜியன். மதம் அடிப்படையில வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹிந்து, அடுத்து இஸ்லாம், அப்புறம் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்டியன்ஸ், அடுத்து சீக்கியர்கள், சீக்கிசம், அடுத்து பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள், புத்திசம், அப்புறம் ஜெயினிசம். ரைட்டா? அப்ப மதத்தின் அடிப்படையில எந்த மதம் வந்து அதிக மக்கள் தொகை, அதாவது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி வந்து எத்தனை சதவீத மக்கள் எந்த மதத்துல வந்து அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா, ஹிந்து மதத்துல வந்து 79.8% மக்கள் ஹிந்து மதத்துல இருக்கிறாங்க. 14.2% மக்கள் இஸ்லாம் மதத்துல, கிறிஸ்டியன்ல வந்து 2.3% மக்கள், சீக்கியர்கள் வந்து 1.7%, பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் 0.7%, ஜெயினிசம் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் வந்து 0.4%. இதுவே கோடிகள், எத்தனை கோடி மக்கள் அப்படின்ட்டு வச்சு எக்ஸ்ட்ரா அதை வச்சு பாக்குறப்ப 96.63 கோடி பேர் ஹிந்து மதத்திலையும், 17.22 கோடி பேர் இஸ்லாம்லையும், 2.78 கோடி பேர் வந்து கிறிஸ்டியன் மதத்திலையும், 2.08 கோடி வந்து சீக்கிசம்லையும், 0.84 கோடி, 0.84 கோடினா என்னது, 84 லட்சம். ரைட்டா? ஜெயினிசம் அப்படின்ற மதத்துல வந்து 0.45 கோடி, அதாவது 45 லட்சம் மக்கள் வந்து இருக்கிறாங்க. ரைட்டா? சரி, இது தெரிஞ்சுக்கோங்க. இதோட வந்து நம்மளுக்கு 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது முடிஞ்சிருச்சு. ஒரு இதுக்கு அடுத்து வந்து நம்ம ஒரு ரிவிஷன் மட்டும் போட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து ஒரு ரிவிஷன், இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம வந்து போட்டுடலாம். இதை எழுதிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா ரிவிஷன், நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோன்றத ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்க போறோம். சரி, இப்போ வந்து இங்க வந்து ஸ்டேட், இங்க வந்து ஸ்டேட், இங்க வந்து யூனியன் பிரதேசம். சரியா? யூனியன் பிரதேசம். ஃபர்ஸ்ட் இங்க நான் எழுதுறேன், எந்த மாநிலத்துல மக்கள் தொகை, அதாவது ஃபர்ஸ்ட் மக்கள் தொகை அதிகம், அடுத்து பாப்புலேஷன். சரியா? பிஓபிஎன்னு போடுறேன், மேல என்ன, பாப்புலேஷன், பாப்புலேஷன் கம்மி. அடுத்து பிடினா பாப்புலேஷன் டென்சிட்டி, மக்கள் தொகை அடர்த்தி அதிகம், அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி கம்மி. அடுத்து செக்ஸ் ரேஷியோ, பாலின விகிதம் அதிகம், பாலின விகிதம் கம்மி. அடுத்து டிகேடல் growth, டிகேட்னா 10 வருஷம், 10 வருஷத்துக்கான வளர்ச்சி அதிகம், 10 வருஷத்துக்கான வளர்ச்சி கம்மி. அடுத்தது வந்து என்னன்னா லிட்ரஸி ரேட், எழுத்தறிவு விகிதம் அதிகம், அடுத்து எழுத்தறிவு விகிதம் கம்மி. அடுத்து ஸ்கெடியூல்டு காஸ்ட் அதிகம், ஸ்கெடியூல்டு ட்ரைபு கம்மி. ரைட்டா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, எந்த மாநிலத்துல வந்து மக்கள் தொகை அதிகம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம். இதுல உத்தரப்பிரதேசத்துல அதிகம். எந்த யூனியன் பிரதேசத்துல மக்கள் தொகை அதிகம் அப்படின்னா டெல்லி. எந்த மாநிலத்துல மக்கள் தொகை கம்மி அப்படின்னா சிக்கிம். எந்த யூனியன் பிரதேசத்துல மக்கள் தொகை கம்மி அப்படின்னா லட்சத்தீவு. லட்சத்தீவு. மக்கள் தொகை அடர்த்தி அதிகமா இருக்கிற மாநிலம் வந்து பீகார், கம்மியா இருக்கிற மாநிலம் அருணாச்சல பிரதேசம். மக்கள் தொகை அடர்த்தி அதிகமா இருக்கிற யூனியன் பிரதேசம் டெல்லி, கம்மியா இருக்கிறது அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள். பாலின விகிதம் அதிகமா இருக்கிறது வந்து கேரளா, கம்மியா இருக்கிறது ஹரியானா. பாலின விகிதம் அதிகமா இருக்கிற யூனியன் பிரதேசம் வந்து புதுச்சேரி, கம்மியா இருக்கிறது தமான் அண்ட் டியூ.
டியூ. அடுத்து 10 வருஷத்துக்கான மக்கள் தொகை வளர்ச்சி அதிகமா இருக்கிற மாநிலம் வந்து மெகாலயா, கம்மியா இருக்கிற மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா நாகாலாந்து. கம்மியா இருக்கிற மாநிலம் நாகாலாந்து. அடுத்து 10 வருஷத்துக்கான மக்கள் தொகை வளர்ச்சி அதிகமா இருக்கிற யூனியன் பிரதேசம் தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி. கம்மியா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீப். அடுத்து எழுத்தறிவு விகிதம் வந்து அதிகமா இருக்கிற மாநிலம் வந்து கேரளா, கம்மியா இருக்கிற மாநிலம் பீகார். எழுத்தறிவு விகிதம் அதிகமா இருக்கிறது யூனியன் பிரதேசம் வந்து லட்சத்வீப், கம்மியா இருக்கிற யூனியன் பிரதேசம் தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி. அடுத்து ஸ்கெடியூல்டு காஸ்ட் அதிகமா இருக்கிறது உத்தரப்பிரதேசம், ஸ்கெடியூல்டு ட்ரைப் அதிகமா இருக்கிறது மத்திய பிரதேசம். ரைட்டா? சோ இதுதான் எழுதிக்கோங்க. சார் ஏஎன்னா அந்தமான் நிக்கோபார் ஆமா ஆமா. ஏ அண்ட் என்னா அந்தமான நிக்கோபார் தீவுகள். அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு செகண்ட். சரி வரைக்கும் நடத்தினதை பார்த்துக்கிட்டு இருங்க. ஒரு 2 minutes அந்த மியூட்ல போடுங்க. யாராச்சும் யாரு அன்மியூட் பண்ணிருக்கான்னு தெரியல. மியூட்ல போடுங்க. சார் டிஎன்என் என்னங்க சார்? தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி. தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி. சார் எல்ஆர்னா என்னதுங்க சார்? லிட்ரஸி ரேட். லிட்ரஸி ரேட் அதாவது எழுத்தறிவு விகிதம். எல்ஆர் அப்படின்றது எழுத்தறிவு விகிதம். சார் இந்த சைடு இருக்குது, அப்படியே ஒரு டைம் சொல்லுங்க சார். எந்த சைடு? கிரீன் கலர்ல எழுதி இருக்கிறதா? ஆமா சார். அதாவது மக்கள் தொகை அதிகம், மக்கள் தொகை கம்மி. அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி வந்து அதிகம், மக்கள் தொகை அடர்த்தி கம்மி. பாலின விகிதம் அதிகம், பாலின விகிதம் கம்மி. 10 ஆண்டுக்கான வளர்ச்சி டிகேடல் growth அதிகம், 10 ஆண்டு வளர்ச்சிக்கான கம்மி. எழுத்தறிவு விகிதம் அதிகம், எழுத்தறிவு விகிதம் கம்மி. அடுத்து ஸ்கெடியூல்டு காஸ்ட் அதிகம், ஸ்கெடியூல்டு காஸ்ட் கம்மி. ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே ஒரே ஒரு செகண்ட் இருங்க. ஒரு ஃபைல் மட்டும் தேடிட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 5-year பிளான் தான். அந்த 5-year பிளான் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு செகண்ட்.
5 year plan. ஓகே டன். சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? 5 ஆண்டு திட்டம். ஓகே ஸோ எழுதிக்கோங்க. நம்ம பார்க்க போகிறது வந்து 5 year plan. சரியா? 5 year plans, 5 ஆண்டு திட்டங்கள். நம்மளுக்கு டோட்டலா வந்து எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள் இருக்குதுன்னா 12 இருக்கு. 12 5 ஆண்டு திட்டங்கள். ஸோ இந்த 5 ஆண்டு திட்டங்களை பொறுத்து 5 ஆண்டு திட்டங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதை பத்தி பார்க்கணும் அப்படின்னா பிளானிங் கமிஷன் அப்படின்ற ஒன்றை பார்த்துட்டு போவோம். சரியா? ஃபர்ஸ்ட் இப்படி எழுதிக்கோங்க 5 year plan. இந்த இனிமே வந்து 5 year plan அப்படின்றது FYP அப்படின்னு போட்டுருவோம். சரியா? இந்த 5 year plan 5 ஆண்டு திட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம எந்த நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து. ரஷ்யான்னு எழுத முடியாது, USSR. சரி, அது சோவியத் ஒன்றியம். சோவியத் ஒன்றியத்துக்கிட்ட இருந்து தான் வாங்கணும். யுஎஸ்எஸ்ஆர்னுடைய விரிவாக்கம் வந்து என்னன்னா, அது வந்து தமிழ்ல வந்து சோவியத் ஒன்றியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்து விரிவாக்கம் யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக். யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக், சோவியத் ஒன்றியம். இந்த நாட்டுக்கிட்ட இருந்து தான் வாங்கணும். அடுத்து யுஎஸ்எஸ்ஆர்ல வந்து முதலாக இந்த 5 ஆண்டு திட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதாவது திட்டம் அப்படின்ற கான்செப்டை வந்து கொண்டு வந்தவர் வந்து எப்பொழுது அப்படின்னா 1928 கொண்டு வந்தவர் வந்து யார் அப்படின்னா ஜோசப் ஸ்டாலின். ஜோசப் ஸ்டாலின் அவர்கள். ரைட்டா? இந்த 5 ஆண்டு திட்டத்துக்கு இந்த 5 ஆண்டு திட்டத்தை வாங்கினது இங்க யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்து. இந்த 5 ஆண்டு திட்டத்தை ரெடி பண்றது வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா, தேசிய திட்டக்குழு. ரெடி பண்றது வந்து யாருன்னா பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா, தேசிய திட்ட குழு தான் ரெடி பண்றாங்க. சரியா? அடுத்தது இந்த இவங்க அதாவது தேசிய திட்டக்குழு ரெடி பண்ற இந்த 5 ஆண்டு திட்டத்திற்கு வந்து அப்ரூவல் கொடுக்கிறது. சரி ஓகே அப்படின்ட்டு அப்ரூவல் கொடுக்கிறது, அதாவது ஒப்புதல் அளிக்கிறது வந்து யார் அப்படின்னா தேசிய வளர்ச்சி கவுன்சில், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். தேசிய வளர்ச்சி கவுன்சில், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். சரியா? தேசிய வளர்ச்சி கவுன்சில். சரி, அடுத்தது இந்த 5 ஆண்டு திட்டத்துக்கு நிதி அளிக்கிறது யார்? ஃபைனான்ஸ் ரிவை, அதாவது ஃபைனான்ஸ் நிதி அளிக்கிறது வந்து யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. GOIன்னு போடுறேன், இந்திய அரசாங்கம் தான் நிதி அளிக்கிறாங்க. அடுத்து இந்த 5 ஆண்டு திட்டம் டோட்டலா எத்தனை இருக்குதுன்னா 12 இருக்கு. 12 5 year plans இருக்கு. எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம்? 1951 ஆரம்பிச்சு 2017 வரைக்கும் இருக்கு. ரைட்டா? சரி, எழுதிக்கோங்க. சார் இந்த லாஸ்ட் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த 12 டோட்டலா இந்தியாவுக்கு இந்த எத்தனை 5 ஆண்டு திட்டம் போட்டாங்கன்னா 12 5 ஆண்டு திட்டங்கள் போட்டாங்க. 1951 ஆரம்பிச்சு 2017 வரைக்கும் போட்டிருக்காங்க. சரி ஓகே. இப்ப இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த திட்ட குழுவை வந்து அமைக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு அட்வைசரி பிளானிங் போர்டு. சரியா? ஒரு குழுவை வந்து ஒன்னு அப்பாயிண்ட் பண்ணாங்க. சரியா? என்ன அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அட்வைசரி பிளானிங் போர்டு அப்படின்ற ஒண்ணு வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஆலோசனை திட்டக்குழு, அட்வைசரி பிளானிங் போர்டு, ஆலோசனை திட்டக்குழு ஒண்ணு அப்பாயிண்ட் பண்ணாங்க. இந்த ஆலோசனை திட்டக்குழுவினுடைய தலைவராக, அதாவது சேர்மன், இதை எப்போ அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா 1946. இதை வந்து அப்பாயிண்ட் பண்றப்ப தலைவர் வந்து யாரு அப்படின்ற KC நியோகி அவர்கள். KC நியோகி அவர்கள்.
இந்த ஆலோசனை திட்டக்குழுவின் பரிந்துரை ரெக்கமெண்டேஷன் பரிந்துரையின் அடிப்படையில் என்ன உருவாக்கப்பட்டதுன்னா பிளானிங் கமிஷன், தேசிய திட்டக்குழு, பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் திட்ட கமிஷன் அப்படின்ற ஒன்று உருவாக்கப்பட்டது. எஸ்டாப்ளிஷ்ட் எப்பொழுது இஎஸ்டி போட்டிருக்கேன். எஸ்டாப்ளிஷ் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா மார்ச் 15, 1950 உருவாக்கப்பட்டது. மார்ச் 15, 1950 உருவாக்கப்படும் போது அதனுடைய முதல் சேர்மன், ஃபர்ஸ்ட் சேர்மனா இருந்தவர் வந்து யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு தான் பிரதம மந்திரியாக இருந்தார். முதல் துணைத் தலைவர், முதல் தலைவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. முதல் டெபியூட்டி சேர்மன், துணைத் தலைவர் வந்து யாருன்னா குல்சாரிலால் நந்தா. குல்சாரிலால் நந்தா, ரைட்டா? குல்சாரிலால் நந்தா அவர்கள், ரைட்டா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து இது மூலியமா என்ன தெரியுது அப்படின்னா, எப்பொழுதுமே தேசிய திட்டக்குழு இருக்கு தெரியுமா, அதனுடைய தலைவராக இருப்பவர் வந்து பிரதம மந்திரி தான். அப்ப யார் பிரதம மந்திரியா இருப்பாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த டைம்ல பிரதம மந்திரியாக இருப்பவங்க எல்லாருமே திட்டக்குழுவினுடைய தலைவர் தான், ரைட்டா? சரி, இதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சார் பிசி அந்த இஎஸ்டின்னு எழுதிருக்கீங்கல்ல சார், அது என்னங்க சார்? பிசினா பிளானிங் கமிஷன். அதான் இங்க வந்து நான் தெளிவா போட்டேன். இந்த இடத்துல பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா, இதுதான் நான் பிசி அப்படின்னு போட்டிருக்கேன். இஎஸ்டி அப்படின்றது எஸ்டாப்ளிஷ்ட், உருவாக்கப்பட்ட ஆண்டு. டெபியூட்டி சேர்மன், துணைத் தலைவர். இது வந்து முதல் தலைவர், இது வந்து முதல் துணைத் தலைவர், டெபியூட்டி சேர்மன். ஜேஎன் ஜவஹர்லால் நேரு. இது வந்து ஜவஹர்லால் நேரு ரெக்கமெண்டேஷன், சரியா? பரிந்துரையின் அடிப்படையில். நெக்ஸ்ட் டி சார், ஒரே நிமிஷம் சார். சார் டிஒய்சிஹெச்னு எழுதிருக்கீங்கல்ல, அது என்னங்க சார்? முதல் துணைத் தலைவர், ஃபர்ஸ்ட் டெபியூட்டி சேர்மன். டெபியூட்டி சேர்மன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் பிளானிங் கமிஷன், அதாவது தேசிய திட்டக்குழு இது பண்ணாங்களா சார்? இல்ல, இந்த ஆலோசனை திட்டக்குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் தேசிய திட்டக்குழு. ஓகே சார், ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா முதல் 5 ஆண்டு திட்டம், ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். இது வந்து எப்போ, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் அப்படின்னா 1951 இருந்து 1956 வரைக்கும் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். சரி, இப்ப முதல் 5 ஆண்டு திட்டத்தின் போது பிரதம மந்திரியாக இருந்தவர் வந்து யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. முதல் 5 ஆண்டு திட்டம் எந்த மாதிரி, சரியா? அதாவது மாடல், எந்த மாடல், அதாவது எந்த மாதிரியை பின்பற்றி உருவாக்கப்பட்டதுன்னா ஹரோடு தோமர் மாடல். ஹரோடு டோமர் மாதிரி, இந்த மாதிரியை பின்பற்றி உருவாக்கப்பட்டதுதான் முதலாம் 5 ஆண்டு திட்டம். முதலாம் 5 ஆண்டு திட்டத்தினுடைய டார்கெட், எவ்வளவு டார்கெட் பிக்ஸ் பண்ணாங்கன்னா, இந்த டார்கெட் அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு இதுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ டார்கெட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணது வந்து எத்தனை சதவீதம்னா 2.1%. நான் இதுக்கு மட்டும் முதல் 5 ஆண்டு திட்டத்திற்கு மட்டும் நான் எல்லாமே எழுதுறேன். பட் ஆனால் அது வந்து நீங்க திரும்ப திரும்ப டெஸ்ட் போட உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிடும், சரியா? என்ன நம்ம 5 ஆண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்ன்றது நம்மளுக்கு தெரியணும்ல, அதனாலதான். ஸோ டார்கெட் 2.1% வச்சாங்க. ஸோ அப்ப டார்கெட் அப்படின்றது வந்து என்னன்னா, இந்த 2.1% எதை குறிக்குது? இப்ப 1951 இந்தியா 100 ரூபா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இந்த 5 ஆண்டு திட்டம் முடிகிறப்ப, அதாவது 1956 102 ரூபா 1 பைசா சம்பாதிக்கணும். அதுதான் வந்து டார்கெட். ஸோ 2.1% வளர்ச்சி இருக்கணும். தனிநபர் வருமானம் கிடையாது, இந்தியாவினுடைய மொத்த வருமானம், ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ டார்கெட் வச்சது வந்து எவ்வளோனா 2.1%. ஆனா அவங்க அச்சீவ் பண்ணது வந்து எவ்வளோனா பிராக்கெட்ல எழுதுற 3.6%. 2.1% டார்கெட் வச்சாங்க, 3.6% அவங்க வந்து அச்சீவ் பண்ணாங்க, சரியா? அடுத்து இந்த முதல் 5 ஆண்டு திட்டத்திற்கு வந்து எதுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா, விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தி, விவசாயத்திற்கும் உணவு உற்பத்திக்கும் முன்னுரிமை கொடுத்தாங்க.
ரைட்டா? அடுத்து இந்த முதலாம் ஐந்தாண்டு திட்டத்திற்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இதை வடிவமைத்தவர், அதாவது ஆர்கிடெக்ட், அதாவது திறம்பட வடிவமைத்து அதை வந்து நடைமுறைப்படுத்தினவர் வந்து யாருன்னா KN ராய் அவர்கள். KN ராய் என்பவர். அடுத்து இந்த முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் போதுதான் வந்து 3 அணைகள் கட்டப்பட்டது. சரியா? இரிகேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு போடுறேன், நீங்க வந்து சிம்பிளா தமிழ்ல வந்து அணைகள் அப்படின்னு எழுதிக்கோங்க. இரிகேஷன் ப்ராஜெக்ட் 3 முக்கிய அணைகள் வந்து கட்டப்பட்டது. ஒன்னு வந்து என்ன அணைனா பாக்ரா நங்கல் அணை. பாக்ரா நங்கல் அணை. அடுத்தது வந்து ஹீராகுட் அணை. ஹீராகுட் அணை. அடுத்து தாமோதர் அணை. தாமோதர் பள்ளத்தாக்கு அணை. தாமோதர் வேலி டேம். தாமோதர் பள்ளத்தாக்கு அணை. இதுல இந்த பாக்ரா நங்கல் அணை வந்து எந்த நதியின் மீது கட்டப்பட்டதுன்னா சட்லஜ் நதியின் மீது. சட்லஜ் நதியின் மீது. ஹீராகுட் அணை வந்து எந்த நதியின் மீது கட்டப்பட்டதுன்னா மகாநதி நதியின் மீது. தாமோதர் பள்ளத்தாக்கு அணை எங்க கட்டப்பட்டதுன்னா இது தாமோதர் நதியின் மீது. தாமோதர் நதியின் மீது. இதுல இந்த பாக்ரானங்கல் அணை வந்து எந்த மாநிலத்திற்கு உதவுவதற்காக கட்டப்பட்டதுன்னா பஞ்சாப் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்துல. ஹெச்பினா ஹிமாச்சல பிரதேசம். ஹீராகுட் அணை வந்து எந்த மாநிலத்திற்காக கட்டப்பட்டது அப்படின்னா ஒடிஷாவுக்காக. ஒடிஷா. தாமோதர் வேலி டேம் வந்து எந்த மாநிலத்திற்காக கட்டப்பட்டதுன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்திற்காக கட்டப்பட்டது. ரைட்டா? அடுத்தது இதே முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் போதுதான் வந்து என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா IIT. சரியா? அதாவது IIT அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்திய தொழில்நுட்ப கழகங்கள் 5 இது கொண்டு வந்தாங்க. 5 IITs. IITs அப்படின்றது இந்திய தொழில்நுட்ப கழகம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. 5 இது கொண்டு வந்தாங்க. ரைட்டா? அடுத்து இந்த முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் போதுதான் என்ன கொண்டு வரப்பட்டதுன்னா UGC. அதாவது UGCனா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், பல்கலைக்கழக மானிய குழு. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். சரியா? பல்கலைக்கழக மானிய குழு அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. இந்த பல்கலைக்கழக மானிய குழு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது எந்த வருஷம் அப்படின்னா டிசம்பர் 28, 1953 உருவாக்கப்பட்டது. இது சட்டப்பூர்வ அமைப்பாக மாறியது வந்து எந்த சட்டத்தின் மூலியமா அப்படின்னா UGC சட்டம் 1956. சரியா? பல்கலைக்கழக மானிய குழு சட்டம் 1956க்கு கீழே வந்து இது சட்டப்பூர்வ அமைப்பாக மாறிச்சு. இதுதான் வந்து முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும். சோ இதை எழுதுங்க. நெக்ஸ்ட் இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம். சார் அந்த 5 IIT அது என்னங்க சார்? அதாவது 5 இந்திய தொழில்நுட்ப கழகங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்டத்தின் போது கொண்டு வரப்பட்டது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. IIT அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அது வேண்டாம் நமக்கு. சரி, ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். செகண்ட் 5-year பிளான். இந்த இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து எப்ப முடிஞ்சது 1951 to 56. அப்ப அப்படியே அங்க இருந்து நம்ம இப்ப கண்டினியூ பண்ணணும்னா 56 to 61. 1956 to 61, 5 வருஷம். சோ இங்க வந்து இரண்டாம் ஐந்தாண்டு திட்டத்தின் போது பிரதம மந்திரியாக இருந்தவர் வந்து யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா மாடல் என்ன மாடல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மஹலனோபியஸ் மாடல். PC பிரசாந்த் சந்திர மஹலனோபியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. PC மஹலனோபியஸ் பிளான். இந்த மாதிரி மாடல் அப்படின்றது வந்து 3 ஐந்தாண்டு திட்டத்திற்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது, மொத்தம் எதுக்குமே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். சரியா? PC மஹலனோபியஸ் பிளான். ரைட்டா? அடுத்தது சோ இந்த ஐந்தாண்டு திட்டத்தின் போதுதான் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், டாடா அடிப்படை ஆய்வு நிறுவனம் அப்படின்றத கொண்டு வரப்பட்டார். ESTன்னு போடுறேன். ESTனா எஸ்டாப்ளிஷ். என்னதெல்லாம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா டாடா இன்ஸ்டிடியூட்
ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம், இது கொண்டு வரப்பட்டது. ரைட்டா? அடுத்தது வேற என்ன கொண்டு, இந்திய அணுசக்தி ஆணையமும் கொண்டு வந்தாங்க. அட்டாமிக் எனர்ஜி கமிஷன், இந்திய அணுசக்தி ஆணையம், இந்திய அணுசக்தி ஆணையம், அதுவும் இந்த 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் போதுதான் கொண்டு வரப்பட்டது. அடுத்து 2வது ஐந்தாண்டு திட்டத்துல வந்து ஒரு முக்கியமா ஒரு 3 எஃகு ஆலைகள் வந்து கொண்டு வரப்பட்டது. சரியா? ஸ்டீல் பிளான்ட்ஸ், 3 எஃகு ஆலைகள் அல்லது இரும்பு ஆலைகள். அந்த 3 எஃகு ஆலைகள் வந்து எதெல்லாம் அப்படின்னா பிலாய் ஸ்டீல் பிளான்ட், அடுத்து 2வது வந்து பார்த்துட்டீங்கன்னா துர்காப்பூர் ஸ்டீல் பிளான்ட், துர்காப்பூர் எஃகு ஆலை, 3வது வந்து ரோர் கெலா ஸ்டீல் பிளான்ட், எஸ்பினா ஸ்டீல் பிளான்ட். சரியா? எஸ்பி எஃகு ஆலை. இந்த பிலாய் எஃகு ஆலை வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா சத்தீஸ்கர்ல இருக்கு, சத்தீஸ்கர் மாநிலத்துல இருக்கு. துர்காப்பூர் எஃகு ஆலை வந்து எங்க இருக்குதுன்னா மேற்கு வங்கத்துல, வெஸ்ட் பெங்கால். ரோர்கேலா எஃகு ஆலை வந்து ஒடிஷாவில் இருக்கு, ஒடிஷா. இந்த பிலாய் எஃகு ஆலை, துர்காப்பூர், ரோர்கேலா, இந்த 3மே வேற ஒரு நாடுகளின் உதவியினால கட்டப்பட்டது. சரியா? பிலாய் எஃகு ஆலை வந்து எந்த நாட்டின் உதவியினால் கட்டப்பட்டதுன்னா ரஷ்யாவின் உதவியினால். துர்காப்பூர் எஃகு ஆலை வந்து பிரிட்டனின் உதவியினால், பிரிட்டன். ரோர்கேலா எஃகு ஆலை ஜெர்மனியின் உதவியினால், ஜெர்மனியினுடைய ஹெல்ப்னால. சரியா? அடுத்து இந்த 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் போதுதான் வேற என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. இஎஸ்டின்னு போடுறேன், எஸ்டாப்ளிஷ். என்ன கொண்டு வந்தாங்கன்னா பாரத் மிகு மின் நிறுவனம், பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். சரியா? எல்டிடின்னு போடுற, லிமிடெட், பாரத் மிகு மின் நிறுவனம், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். அடுத்தது வேற என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா காதி வில்லேஜ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன். சரியா? கேவிஐசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க, கேவிஐசி, காதி மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம், காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன், காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன், கேவிஐசி. ஸோ இந்த 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முடிவின் போதுதான் இந்தியா வந்து எதை ஏற்றுக்கொண்டது, எந்த ஒரு விஷயத்தை வந்து ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா கலப்பு பொருளாதாரத்தை ஏத்துக்கிட்டாங்க, மிக்ஸ்டு எக்கானமி. கலப்பு பொருளாதாரத்துக்கு வந்து இந்திய பொருளாதாரம் வந்து மாறியது வந்து எப்பொழுது அப்படின்னா அது இந்த 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் முடிவுல தான். எழுதிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஐந்தாண்டு திட்டம். நெக்ஸ்ட் 3rd 5-இயர் பிளான். எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம்னா 1961 டு 1966 வரைக்கும். இது வந்து எந்த மாதிரி அப்படின்னா ஜான் சாண்டி மற்றும் சக்கரபோர்த்தி மாதிரி, சக்கரபோர்த்திஸ் மாடல், ஜான் சாண்டி அண்ட் சக்கரபோர்த்திஸ் மாடல். இந்த திட்டத்துக்கு வந்து இன்னொரு பெயர் இருக்கு. என்ன பெயர்னா கட்கில் யோஜனா அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. கட்கில் யோஜனா அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. இந்த திட்டம் வந்து பார்த்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபெயிலியர். இந்த திட்டம் வந்து ஒரு ஃபெயிலான திட்டம். காரணம் என்னன்னா 3 காரணங்கள். ஒன்று 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடந்த போர், சைனா போர். அடுத்து 1965 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போர், பாகிஸ்தான் போர். 3வது வந்து வறட்சி. சரியா? டிரஃப்ட்னு எழுதுறேன், டிரஃப்ட்ஸ்.
ட்ரஃப்ட்ஸ் அப்படின்னா வறட்சி. இந்த மூன்றும் தான் காரணம். இந்த 3ஆம் 5ஆண்டு திட்டத்துல நம்ம இல்ல, நான் உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்டே வந்து பாத்துட்டீங்கன்னா நான் குரூப்ல சென்ட் பண்றேன். ஏன்னா நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு டைம் வேஸ்ட். காரணம் என்னன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் உட்காந்து நம்ம எழுதணும் அப்படின்னா தேவையில்லாம அதுக்கு ஒரு 25 நிமிஷம் ஆகும். அது இந்த டைம் இப்போ 61 to 66 கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 61, 66 கரெக்டா வந்து 47ல இருந்து 64 வரைக்குமே யார் இருந்தாருன்னா ஜவஹர்லால் நேரு தான் இருந்தார். 1947ல இருந்து 1964 வரைக்கும் ஜவஹர்லால் நேரு இருந்தார். அடுத்து கொஞ்ச நாளைக்கு மட்டும் என்ன ஒரு 13 நாள் 14 நாளைக்கு குல்சார்லால் நந்தா இருந்தார். அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி இருந்தார். ஸோ இது எல்லாமே பிரைம் மினிஸ்டர்ஸ் லிஸ்ட் வந்து நான் குரூப்ல சென்ட் பண்றேன். சரியா, அதுல வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல வந்து யார் பிரதம மந்திரியாக இருந்தார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் பிரதம மந்திரியாக இருந்திருப்பார். சோ ஏம் இவங்க வந்து வருவீங்களா சார்? டிராஃப்ட்ஸ்னா டிராஃப்ட் அப்படின்னா வறுமை. இது வறுமை கிடையாது, வறட்சி வறட்சி வறட்சி. ஓகே சார். ஏம் இதுக்கு வந்து வச்ச ஒரு குறிக்கோள் வந்து என்ன அப்படின்னா விவசாயத்தில் தன்னிறைவடைதல். சரியா, செல்ஃப் சஃபிஷியன்சி இன் அக்ரிகல்ச்சர். செல்ஃப் சஃபிஷியன்சி இன் அக்ரிகல்ச்சர், விவசாயத்தில் தன்னிறைவடையணும் அப்படின்றத ஒரு குறிக்கோளா வச்சாங்க. அடுத்து 1965 சரியா, 1965 இந்திய உணவுக் கழகம் வந்து கொண்டு வரப்பட்டது. 1965 ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, FCI, இந்திய உணவுக் கழகம் கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்திற்கு கீழே. இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. சரியா, என்ன ஆக்ட் அப்படின்னா ஃபுட் கார்பரேஷன் ஆக்ட், FCன்னு போடுறேன். ஃபுட் கார்பரேஷன் ஆக்ட் 1964. சரி, 1964. ஸோ இந்த 5ஆண்டு திட்டத்தின் போது 1965 என்ன அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன். பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. ரைட்டா, பசுமை புரட்சி பத்தி என்னன்றது நம்ம தெளிவாகவே அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பசுமை புரட்சியை பொறுத்த வரைக்கும் தந்தை யாரு, இந்திய அளவில் தந்தை யாரு, உலக அளவில் தந்தை யாரு, பசுமை புரட்சியில என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் பத்தி அடுத்த கிளாஸ்ல நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். இந்த 3ஆம் 5ஆண்டு திட்டத்தின் போதுதான் வந்து பொக்காரோ எஃகு ஆலை கொண்டு வரப்பட்டது. பொக்காரோ அயன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட், பொக்காரோ எஃகு ஆலை. இந்த பொக்காரோ எஃகு ஆலை வந்து எங்க இருக்குது? ஜார்க்கண்ட்ல இருக்கு. ஜார்க்கண்ட்ல இருக்கு. ரைட்டா, சோ இதை எந்த நாட்டின் உதவியினால் கட்டப்பட்டதுன்னா ரஷ்யாவின் உதவியினால் கட்டப்பட்டது. ரஷ்யாவின் உதவியினால் கட்டப்பட்டது. So 1962 சைனாவுக்கும் நமக்கும் வார் நடந்துச்சா? ஆமா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் 1962 போரு. அடுத்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 1965 போரு. அதுக்கு அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா ட்ரஃப்ட்ஸ் அப்படின்றது வந்து வறட்சியை குறிக்கிறது. ரைட்டா, சரி. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. 3 பிரச்சனை. நம்மளுக்கு வறட்சி வரும் அப்படின்றது தெரியும், ஏன்னா அந்த டைம்ல மழை இருக்காது. ஸோ அப்ப அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு நிறைய அணைகளும் இல்லை. அதனால வந்து நம்மளுக்கு தண்ணி சேமிச்சு வைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ வறட்சி வரும்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா வறட்சிக்காக ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சிருப்போம் தெரியுமா? அந்த வறட்சிக்காக ஒதுக்கி வச்ச அமௌண்ட்டை வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்திட்டோம்னா போருக்கு யூஸ் பண்ணிட்டோம். அப்படின்றதுனால நம்மளுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை வந்து சந்திச்சுது. ஸோ அப்ப என்ன பண்ணாங்கன்னா திருப்பி அடுத்து 4வது 5ஆண்டு திட்டம் போட்டா நம்மளுக்கு இன்னும் பிரச்சனை தான். கரெக்ட் தானே? ஏன்னா நம்ம உண்டான ஒரு குறிக்கோளையே நம்ம வந்து ஆரம்பிக்கல அப்படின்றப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா அடுத்தடுத்து பிளான் போட்டு எதுக்கு. ஸோ என்ன பண்ணாங்கன்னா இந்த 3வது 5ஆண்டு திட்டம்க்கு அப்புறம் ஒரு கேப். சரியா, 3வது 5ஆண்டு திட்டம்க்கு அப்புறம் ஒரு கேப் ஒன்று விட்டாங்க. சரியா, வருடாந்திர விடுமுறை அப்படின்ட்டு. சரியா, ஆனுவல் பிளான் அப்படின்ற ஒன்ன போட்டாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆனுவல் பிளான் அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா சிம்பிளா போட்டு முடிச்சாங்க. ஆனுவல் பிளான் ஆண்டு திட்டம். ஆனுவல் பிளான் ஆண்டு திட்டம். அதாவது ஆனுவல் பிளான் பேர்லயே இருக்குது. ஆனுவல் அப்படின்னா ஆண்டு, பிளான் அப்படின்னா திட்டம். அதாவது இது வந்து திட்ட விடுமுறை அப்படின்னு சொல்லப்பட்டது, பிளான் ஹாலிடேஸ்.
இது எப்படின்னா ஐந்தாண்டு திட்டமா போடாம இப்ப இங்க வந்து 1966 முடிஞ்சிருக்கு. ஸோ என்ன பண்ணாங்க, 1966 to 67 ஒரு திட்டம், 3 ஆனுவல் பிளான், 66 to 67 ஒரு திட்டமாகவும், அடுத்து 1967 68 ஒரு திட்டம், அடுத்து 1968 69 ஒரு திட்டம். ஸோ 3 ஆண்டு திட்டம் அப்படின்றது வந்து போடப்பட்டது. சரியா, இந்த ஆனுவல் பிளான்ல. அப்ப அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்த 69 முடிஞ்சோன்னா 4வது ஐந்தாண்டு திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. 69 to 74 ஒரு 5 வருஷத்தை போட்டு விட்டாங்க. புரியுதா? ஸோ ஆல்ரெடி நம்ம பொருளாதாரம் சரிவில் இருக்கு அப்படின்றப்ப திருப்பி 5ஆண்டு திட்டம் போட்டு 4வது ஐந்தாண்டு திட்டம் போட்டு திருப்பி சரிவை சந்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணாங்க, ஒரு ஆண்டு திட்டம், ஒரு 3, நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம், ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணி அடுத்த 5ஆண்டு திட்டத்தை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணாங்க. சரியா, சரி. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரே நிமிஷம் நான் வந்து இதுக்கு வரேன், ஆடியோவுக்கு வரேன். எனக்கு இது வரைக்கும் நான் வந்து கிளாஸில் இப்போ எடுத்த வரைக்கும் இருந்த டவுட்ஸ்லாம் வந்து கேளுங்க. சரியா, நான் இருங்க ஸ்க்ரீன்ஷாட் இது பண்ணுறேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் வந்து ஒருத்தர்கிட்டயே நான் கேட்குறேன். சரியா, இப்போ இதுன்றது கிடையாது நம்மளுக்கு எக்கனாமி அப்படின்னா, இதுன்றது மட்டும் இல்ல, அது பேர் என்ன, டோட்டலாகவே இது வரைக்கும் நம்ம எடுத்த ஹிஸ்ட்ரி ஆகட்டும், ஜியாகிரபி ஹிஸ்ட்ரி ஆகட்டும், எக்கனாமி இப்போ ஒரு 3 கிளாஸ் எடுத்திருக்கு, 2 3 கிட்ட எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பிசிக்ஸ் ஒரு 2 கிளாஸ் எடுத்திருக்கு. இது வரைக்கும் இருந்த டவுட், அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எப்படி போகுது அப்படின்ற ஒரு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அடுத்து ஒருத்தட்டையா நான் சொல்றேன். சொல்லுங்க கலை. ஆக்சுவலி சார், இப்போ நம்ம ஹிஸ்டரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க நீங்க சொன்னீங்கல்ல சார், அதுல அவ்வளவுதான் ஹெட்டிங்ஸ் சார், இல்ல இன்னும் நம்ம கவர் பண்ண வேண்டியது ஏதாவது இருக்குங்களா சார்? ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு இப்போ மேரத்தான் சீரீஸ் மாதிரி நம்ம போய்கிட்டு இருக்கு. ஸோ மேரத்தான் சீரீஸ் அப்படின்ட்டு பாக்குறப்போ வந்து ஓகே, இப்போ நான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்றத பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், முஸ்லீம் லீக் பத்தி சொல்லியிருப்பேன், நம்ம வந்து ரவுலட் சட்டம் அப்படின்றத சொல்லியிருப்பேன். பட் ஆனா அதுக்குள்ள போனா இன்னும் கொஞ்சம் டெப்த் இருக்கு. பட் ஆனா நம்ம அப்படி போறப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஹிஸ்டரிக்கே நம்மளுக்கு ஒரு 12 நாள் 13 நாள் தேவைப்படுது. புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்ப நம்ம 13 நாள் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்ப மீதி கிளாஸ் நம்ம கவர் பண்ண முடியாதுல்ல. ஓகே சார். நம்மளுக்கு கோர்ஸ் அப்படின்ட்டு வரப்போ வந்து பக்காவா எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு மேரத்தான் சீரீஸ் அப்படின்னு பாக்குறப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வியூ வேணும். அதனாலதான் நான் வந்து இந்த கிளாஸும் எடுக்கிறேன், அது போக அந்த பிடிஎஃப்பும் நான் சென்ட் பண்ணேன். ஐ மீன் அந்த ஒய்சிடி பிடிஎஃப் வந்து நான் சென்ட் பண்ணேன். அந்த கிளாஸை முடிச்சுட்டு இப்ப நான் வந்து இன்னைக்கு வந்து நான் 5ஆண்டு திட்டம் 2011 சென்சஸ் எடுத்தேன். இப்ப 5ஆண்டு திட்டம் வந்து ஆனுவல் பிளான் 3 5ஆண்டு திட்டங்கள் முடிச்சுட்டு ஆண்டு திட்டம் வந்து நம்ம பார்த்தோம். அப்ப இது வரைக்கும் இப்ப நான் இன்னைக்கு முடிச்சிருக்கேன் அப்படின்னா, இப்ப நீங்க அப்படியே போயிட்டு நீங்க அந்த பிடிஎஃப் பார்த்து நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி, இல்ல பிடிஎஃப்லயோ இல்ல யூடியூப்லயோ நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு கான்செப்ட் அப்படின்றது மேக்ஸிமம் நீங்க முடிச்சிருங்க. அப்போ ஒரு டாபிக்கும் இந்த நம்ம கிளாஸ்ல ஏன்னா கிளாஸ்ல வந்து நான் ஒரு ஓவரால் பிக்சர் கொடுத்துருவேன், ஒரு ஃபுல் பிக்சர். ஆனா திருப்பி அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு டெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சிடும். அந்த டாபிக் வந்து அதோட முடிஞ்சிடும். ரைட்டா? சோ இந்த மாதிரிதான் நான் வந்து கவர் பண்ண சொல்றேன். நீங்க இன்கேஸ் வந்து அதுல வந்து உங்களுக்கு தமிழ்ல வந்து இல்ல இங்கிலீஷ்ல இருக்குது, தமிழ்ல தான் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க அப்படியே போயிட்டு இன்னைக்கு வந்து நான் 2011 சென்சஸ் எடுத்தேன். இந்த ஒரு கிளாஸ்ல இருக்க எல்லாருமே கொஞ்சம் கவனிங்க. இப்ப நான் 2011 சென்சஸ் எடுத்தேன். 2011 சென்சஸ் எடுத்த உடனே இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேரா வந்து யூடியூப் போயிட்டு அதாவது 2011 சென்சஸ் MCQ, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அல்லது PYQ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியா? மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்றது ஆப்ஷன் வச்சு வரது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது முந்தைய ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகள், அதுவுமே ஆப்ஷன் வச்சு தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாம்ல இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்க போறாங்க. ஸோ இதே மாதிரியே சர்ச் பண்ணுங்க, 2011 சென்சஸ் PYQ அல்லது MCQ அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இன் தமிழ்னே போடுங்க. இன் தமிழ்னு போட்டா தமிழ்லயே அந்த கேள்விகள் வரும். ஸோ நீங்க அப்படியே வந்து பார்த்துட்டீங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எல்லா டாபிக்குமே இதே மாதிரி தான். இப்போ நான் வந்து முகல்ஸ் நடத்திருக்கேன்னா முகல்ஸ் PYQ அல்லது முகல்ஸ் MCQ இன் தமிழ் அப்படின்னு போட்டா முகல்ஸ் பத்தி தமிழ்லயே கொஸ்டின் வரும். நீங்க எந்த டாபிக்கை சர்ச் பண்ணாலும் வரும். ரைட்டா? ஓகே சார், ஓகே சார், டன் சார். வேற யாரு சர்ச் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா? சரி, அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கப்பா.
யார்? எம்னு தான் பேர் போட்டிருக்கு, கேளுங்க. ஓகே சார் தெரியாம டச் ஆயிடுச்சு, நான் பண்ணேன். ஓகே 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 ஓகேப்பா ஓகே. சரி ஓகே. இப்போ வந்து இன்னைக்கு வந்து நம்ம கரெக்டா ஆனுவல் பிளான் வரைக்கும் முடிச்சோம். பட் ஆனா அது ஃபுல் ஸ்ட்ரெச்ல முடிக்கிறதா சொல்லியிருக்கு. பட் ஆனா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்ல முடிச்சிடலாம். ஆனா ஃபுல் ஸ்ட்ரெச்ல முடிச்சேன் அப்படின்னா நம்ம என்ன சொல்றது, டக்கு 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 டக்குன்னு கவர் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பொருளாதாரத்துல வந்து நிறைய வார்த்தைகள் வந்து புதுசா வந்து நம்ம கேள்விப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்றப்ப வந்து இந்த 3 5 திட்டங்கள் வரைக்கும் இப்ப நான் இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது புரிஞ்சது இல்ல. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இதை போயிட்டு யூடியூப்ல போயிட்டு இப்படி அதாவது 2001 சென்சஸ் PYQ இன் தமிழ் அப்படின்னு போட்டாலே தமிழ்லேயே கொஸ்டின் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, சரியா? அப்படி ட்ரை பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் வந்து புதுசா நம்ம நிறைய வந்து மெயின் பிக்சர் நான் கொடுத்துட்டேன். பட் ஆனால் கொஸ்டின் பார்க்க ஓகே அப்படியே நோட்ஸ் வந்து நம்ம பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், சரியா? ஸோ அப்போ வந்து இதுதான் வந்து ஒரு மெயின் கான்செப்டே, ரைட்டா? இப்போ இதுக்கு அடுத்து வந்து நான் வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து ஆனால் நான் எக்கனாமி முடிப்பேனான்னு கேட்டால் அடுத்த கிளாஸ் நான் எக்கனாமி கிடையாது. அடுத்த கிளாஸ் வந்து நம்மளுக்கு சயின்ஸ், சரி? அடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா பிசிக்ஸ், ரெண்டுமே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாளுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா பிசிக்ஸ் தான் போக போகுது. முக்கியமான ஒரு கண்டென்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ண போறோம், ஓகே? சார் பிசிக்ஸ்ல சம்ஸ் அதிகம் வருமா கால்குலேஷன்? பிசிக்ஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் தியரியை முடிச்சிடும். தியரி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா சம்மு. ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சம்முக்கு போனோம்னா இது என்னது, ஸ்பீடுன்னு என்ன, வெலாசிட்டின்னு என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்றது புரியாம போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து தியரியை முடிச்சுட்டு நம்மளுக்கு சம்மு. ஏன்னா இன்னும் எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல, கரெக்டா? ஸோ எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாததுனால நம்ம கொஞ்சம் ஸ்லோவா போய்கிட்டு இருக்கு. அடுத்த எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மேரத்தான் மாதிரி நம்ம போய்கிட்டே இருக்கலாம், ரைட்டா? ஓகே சார். ஆனால் எக்ஸாம்ல வந்து இப்போ கால்குலேஷன் அதிகமாக கேட்பாங்க, தியரி அதிகமாக கேட்பாங்க பிசிக்ஸ்ல இருந்து? மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டீங்கன்னா தியரி வச்சு தான் கேட்பாங்க. ஆனால் அந்த தியரியுமே வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கிற எக்ஸாம்ல இல்லாம கொஞ்சம் டெப்தா தெரிஞ்சா மட்டும்தான் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். சம் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல வரல. இப்போ பிசிக்ஸ்ல ஒரு 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அந்த 10 கொஸ்டின்ல ஒரு 3 கொஸ்டின் சம் இருக்கும். புரியுதா? புரியுது சார். சரி ஓகே. வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? சரி ஓகே. இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு? அதாவது நம்ம தியரி, அதாவது 2001 சென்சஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டா வந்து ஆர்டரா வந்து நம்ம எடுத்த செக்ஸ் ரேஷியோ ஆகட்டும், பாலின விகிதம், அதாவது பாலின விகிதம், எழுத்தறி விகிதம், அதுக்கு அடுத்து வந்து மக்கள் தொகை எவ்வளோ, அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ அப்படின்றதெல்லாம் எல்லாருக்குமே ஓகே தானே? எஸ் சார், ரொம்ப ஈஸியா யூஸ்ஃபுல்லா ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்ததுங்க சார். ஓகே Thank you, ஓகே sir. ஓகே ஓகே கிரேட். சரி ஓகே. அப்போ வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு சயின்ஸ், நான் இப்பயே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா கரெக்டாக வந்துருங்க. சயின்ஸ்ல வந்து எது அப்படின்னா பிசிக்ஸ்ல வந்து நம்மளுக்கு 2 நாள்ல வந்து நான் 3 டாபிக் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன், சரியா? 3 முக்கியமான டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு போறது எல்லாமே தியரியா போகும். ஒன்ஸ் தியரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அப்படியே எக்ஸாம் கிட்ட வர நம்ம கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணலாம். ஏன்னா இப்பயே நம்ம ஸ்பீடப் பண்ணிட்டோம்னா அது வந்து இதாயிரும், சரியா? ஸோ அப்படியே போகலாம். சொல்லுங்க கலை. ஆக்சுவலி சார், இது நம்ம கிளாஸ் வந்து இப்ப 7 o'clock ஸ்டார்ட் பண்றோம் இல்லைங்க சார்? அது இப்போ ஆமா. 6:30 இல்ல 6:45 அந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ண ஆப்ஷன் இருக்குங்களா சார்? பார்ப்போம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 6:30 அப்படின்றது ஒரு சில பேருக்கு ஓகேவா இருக்கலாம். ஆனா 7 அப்படின்றப்ப நிறைய பேர் வராங்கல்ல. இப்ப இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்றப்போ ஒரு சில பேர் கம்மி ஆயிட்டாங்க. இப்ப 6:30 அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னா இதுல நிறைய பேர் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வரவங்க இருப்பாங்க. ஸோ ஒர்க்குக்கு போயிட்டு வராங்க அப்படின்றப்போ வந்து அவங்க வந்து 7 அப்படின்றது ஒரு நார்மலான டைமா இருக்கு, அவ்வளவுதான். ஓகே சார், ஓகே சார். அதுதான், வேற எந்த காரணமும் கிடையாது. பட் ஆனா போக நம்ம கொஞ்சம் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ 7 ஆரம்பிக்கிறது வந்து 6:45 ஆரம்பிச்சு 8:15 முடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். சரிங்க சார். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். சார் 7 o'clock ஆரம்பிக்கிறதுக்கே சில இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேலையை பார்த்துட்டு வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு சார். நீங்க வந்து சரி ஓகே. இல்ல சொல்றேன் 7 ஓகே. அதுக்கடுத்து போக நம்ம பாத்துக்கலாம். ஒண்ணு 7ன்றது 6:45 ஆக்கலாம், இல்லைன்னா 8:30, அதாவது 8ன்றதை 8:15 ஆக்கலாம், அவ்வளவுதான். ஓகே. தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். தேங்க்யூ சார்.